இந்த ஆண்டு மாட்டுப் பொங்கலுடன் வரும் பிரதோஷம் சிறப்பு வாய்ந்தது. ஏனெனில் இது கால்நடைகளை வழிபடும் மாட்டுப் பொங்கல் நாளுக்கு சிவபெருமானின் வாகனமான நந்தியையும் ஒரே நாளில் வழிபடும் வாய்ப்பை அளிக்கிறது. இதன் மூலம் விவசாய வளர்ச்சி, முன்னோர்களின் ஆசி, இறையருள் என அனைத்தும் கிடைத்து வாழ்வில் செல்வமும் செழிப்பும் பெருகும். பிரதோஷம் வருடத்தில் சில நாட்கள் மட்டுமே வரும் பிரதோஷம் மிகவும் சிறப்பு வாய்ந்தது. இந்த நாளில் நந்தி பகவானுக்கு சிறப்பு அபிஷேகங்கள் செய்து வழிபடுவது பல்லாயிரக்கணக்கான பலன்களை தரும் ஆலகால விஷத்தை சிவன் உண்டு தேவர்களை காத்த தினம் என்பதால் இது பாவங்களை நீக்கும், துன்பங்களை போக்கும் என நம்பப்படுகிறது. வழிபாட்டு முறைகள்: மாட்டுப் பொங்கலுடன் கோ பூஜை, மாடுகளை நீராட்டி கொம்புகளுக்கு வண்ணம் தீட்டி மாலை அணிவித்து பொங்கல் வைத்து படையலிட்டு வணங்க வேண்டும். நந்தி வழிபாடு: சிவன் கோவில்களில் பிரதோஷ நேரத்தில் நந்தி பகவானுக்கு அபிஷேகம் செய்து வில்வ இலைகளால் அர்ச்சனை செய்து வழிபடலாம். இந்த சிறப்பு வாய்ந்த நாளில் கால்நடைகளுக்கும் சிவனுக்கும் வைரவருக்கும் உரிய வழிபாடு செய்வதால் வாழ்வில் வளமும் நலமும் பெருகும் என்பது ஐதீகம்.